Hi my dear families, welcome back to our channel. நான் உங்கள் தங்கப்புல பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என் பர்த்டே வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். அதில் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எல்லாம் எனக்கு என்னென்ன கிஃப்ட் வந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுற ஒரு வீடியோ தான் இது. ஸோ வாங்க சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அம்மா வந்து சமைச்சிட்ருக்காங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு கேட்பேன். மேம் என்ன சமைச்சிட்ருக்க? ஹாய். பீட்ரூட் துவையல், பீட்ரூட் துவையல், வெண்டைக்காய் பொரியல், சாப்பாடு, ரசம், தயிர். அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு புடி பாய். சரி வாங்க, நான் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது நான் காட்டுறேன். ஸோ என்னோடய கிஃப்ட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுற டைம் வந்துச்சு. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் தான் கொடுத்தாங்க. ஸோ சரி, என் ஃப்ரெண்டு ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவள் வந்திருப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்கேஜ் லக்ஸரி பர்ஃப்யூம் கிஃப்ட் செட்டு. ஆக்சுவலி நான் கொஞ்சம் பர்ஃப்யூம்லாம் கொஞ்சம் போடுவேன், நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஃப்யூம் பைத்தியம் நான். ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே, ரொம்ப அழகாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கே மனசு வரல. ஒவ்வொரு ஸ்மெல்லும் யூனிக் ஸ்மெல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சரி, நைஸ் லிக்விட் மாதிரி இது. ஸோ 4 ஃப்ளேவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ காட் அ ஸ்மார்ட் வாட்ச். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பிராண்டு. இப்போ சார்ஜர் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கு. இது வந்து நாய்ஸ் பிராண்டு. இது கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலர் தான். ஆக்சுவலி போடும்போது எல்லா இதுக்குமே வந்து மேட்சாக இருந்துச்சு எனக்கு போடும்போது. ஒரு பீச் கலர், லைட் பீச் கலர் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதில் என் வீடியோவில் நான் ஒருத்தவங்களை ஹக் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸாக சென்னையிலேருந்து வந்து காமிச்சாங்களா, அவங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க வாட்ச். அவங்க வந்துட்டு இன்னொன்றுமே ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா இது நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த ஸ்டட்டு ரொம்ப அழகாக இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில். கீழே வந்துட்டு ஜிம்மி கீழே கொடுத்துட்டு வந்திருக்கு, அழகாக இருக்குது பார்க்குறது. தென் நான் இப்போது வியர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஜிம்கி கூட. இந்த 3மே அவங்க தான் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அழகாக இருக்குல்ல, 3 கிஃப்ட் ஆச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹேண்ட்பேக். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு பேக் தான். ஸோ லாவெண்டர் கலரில் இந்த டால் போட்டு முன்னாடி முயல்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது எனக்கு. ஸோ இது என்னோடய அடுத்த கிஃப்ட். ரொம்ப பிடிச்ச சாண்டில்ஸ் இது. இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, அழகாக இருக்குது. மெயினாக பிடிச்சதே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒர்க் பண்ணியிருக்க அந்த முன்னாடி டிசைன்ஸ் தான் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஹீல் இது எல்லாமே வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு பீச் கலரில் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நானும் வியர் பண்ணல, ஸோ சீக்கிரமாக வியர் பண்ணணும். முன்னாடி பார்த்திங்கன்னா பீச் கலரில் அந்த டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ரெட் கலர் டெடி, நல்லா அழகாக ஷர்ட்லாம் போட்டு க்யூட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க எனக்கு. ஸோ டெடிஸில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்கும், பட் வந்துட்டு ரெட் வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் கிடச்சிது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது எமோஷ்னலாக கொஞ்சம் கனெக்டான ஒரு கிஃப்ட் அது. ஸோ அது என்னங்கிறது வீடியோ கிளிப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ வீடியோ கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ இட்ஸ் வந்து ஆஃபீஸ் மேட்ஸ் வந்துட்டு ரிலீவ் ஆனவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு சின்ன சின்ன ஒரு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட என்ன தாட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாமே எனக்கு வீடியோவாக வந்து வாய்ஸ் மேக்கரோ வீடியோ பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப எமோஷனலாக நான் கனெக்ட் ஆகிருப்பேன். ஸோ அது பார்க்கவே அழுதுட்டான்னு இருந்தேன் நான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு வீடியோ அது. ரொம்ப எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்காங்க அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்பெஷலான ஒன்று. உங்களுக்கு தனி இன்ட்ரோ தான், இந்த கிஃப்ட்டுக்கு நான் தனி இன்ட்ரோ தான் கொடுக்கணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. எஸ், ஃபைனலி இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணியாச்சு. எனக்கு கடைசி கிஃப்ட் தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். எனக்கு வந்து கேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பழைய வீட்டிலேருந்து இங்கே புது வீட்டுக்கு நான் மாறினபோது எல்லா கேட்ஸுமே நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ண எனக்கு வந்து இவன் கிடச்சிருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இவன் ப்ரீட் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கேட். இவன் இப்போ தான் எனக்கு பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருப்பான். ஆரஞ்சு கலர் கேட். ஸோ இது பாருங்கள் 3 months பேபி தான் இவன். பட் எவ்வளோ ஹைட்டாக இருக்கான் பாருங்களேன். ஆனால் இவனை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் காஸ்ட்லி தான்ப்பா. ஹாய். ஸோ யாராவது நீங்கள் வந்துட்டு பெர்ஷியன் கேட் வந்து வச்சுருந்தீங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்ணும், எல்லாமே மெயின்டெனன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரீட் நான் வந்து வளர்க்குறேன். பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஸோ என்ன இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு உனக்கு சூடு தாங்கவே மாட்டேங்குது. போய் ஃப்ரிட்ஜில் உட்காந்துக்கிறாப்புல. இவன் நேம் வந்துட்டு நாங்கள் வந்து ட்ராகன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ இனிமேல் வீடியோவில் வந்துட்டு இவனோட சேட்டைகள் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். சரி ஹாய். எங்கே பாரு சரா, இங்கே பாரு. எல்லோரும் சொன்னாங்க இவன் வந்துட்டு ஒரு லேசியான கேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் சேட்டைகள் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். காலையில் சாப்பிட்டுட்டு ஆரம்பித்தான்னா இவன் சேட்டை தாங்கவே முடியாது. அப்படி ஒரு சேட்டை பண்ணுவான். அப்படி இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே ஓடுறது. வால் பாருங்க இவ்வளோ பெருசாக வச்சுருக்கான் அப்படின்னு. இவன் 3 months பேபினா யாராவது நம்புவாங்களா? ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னோடய கிஃப்ட். இது வந்து என்னோடய ஸ்பெஷல் கிஃப்ட்டு. ஓகே ஹாய். ஓகே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு கிடைச்ச எல்லாமே கிஃப்ட்ஸ். ஹோப் யூ லைக் ஆல் மை கிஃப்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய்.